சார் இப்போ காய்கறிகள்ல அந்த காயை சாப்பிடக்கூடிய புழுக்கள், அப்புறம் ஒரு சில புழுக்கள் வந்து காயை சாப்பிட்டுட்டு போய் மண்ணுல வந்து போய் இருந்துக்குங்க. அதுவும் நேச்சர்ல மண்ணில் உள்ள ஒரு பாக்டீரியா. பப்பாளி பயிர் வந்து அதிகமாக சாகுபடி பண்றாங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ரிங் ஸ்பாட் வைரஸ் இது மாதிரியான வைரஸ் தாக்குதல் அதிகமா இருக்குங்க. அது மாதிரியான வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா? சார் இப்போ காய்கறிகள்ல அந்த காயை சாப்பிடக்கூடிய புழுக்கள், அப்புறம் ஒரு சில புழுக்கள் வந்து காயை சாப்பிட்டுட்டு போய் மண்ணுல வந்து போய் இருந்துக்குங்க. அது மாதிரியான புழுக்களுக்கு நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்? இப்போ இந்த மண்ணில் போய் ஈவினிங் அது வந்து இந்த பூச்சி வந்து அதாவது இதெல்லாம் நாக்டர்னல் இன்செக்ட்னு சொல்லுவோம். நாக்டர்னல் என்னன்னா பகலில் வந்து எல்லாமே மண்ணுக்கு அடியில் இலை சருகுகள் காஞ்ச இலை சருகுகளுக்கு அடியில் போய் வந்து சாப்பிடுவோம். அதனால எப்படி ஒரு மாடு வந்து நைட்டில் பெஞ்ச மாதிரி வந்து எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பயிர்களை தாக்கக்கூடிய முக்கியமான சோடாப்டர் லிட்டரான்னு சொல்லுவோம். கருப்பாக இருக்கும், நீங்கள் பார்க்க ஈஸியாக இருக்கும். இதை வந்து இயற்கையிலேயே எங்களோட ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இதனுடைய இயற்கையிலேயே கொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து இந்த பூச்சியை மட்டும்தான் கொல்லும். இதுவே வந்து மற்ற பூச்சிகளை கொள்ளாது, பூச்சியை மட்டுமே கொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வைரஸ். இதுக்கான ஃபார்முலேஷன் இருக்கு. இது எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள். சார் இப்போ நம்ம இது பயன்படுத்தி நம்ம அந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்றோம். இது பயன்படுத்துறதுனால நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் அது மாதிரியான பிரச்சனைகள்? இந்த வைரஸ்ல வந்து ஸ்பெசிபிக் வைரஸ், அதாவது நம்ம மனிதர்ல சொல்ல முடியாது, அனிமல் மட்டும் அஃபெக்ட் பண்ற வைரஸ் இருக்கு, பிளான்ட்ல அஃபெக்ட் பண்ற வைரஸ் இருக்கு. அதே பிளான்ட் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போனாலும் ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி தான் இதெல்லாம் இன்செக்ட் வைரஸ். இன்செக்ட் மட்டும் தான் கொல்லும், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பால் ஆர்மிவாமுக்கும் நாங்கள் வந்து இந்த வைரஸ் வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களோட ஃபார்முலேஷன் எல்லாமே ரெடியாக இருக்கும். பயிர்களை உள்ள போரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பழங்கள் மற்றும் இந்த காய் துளைப்பான அதுக்கெல்லாம் வந்து இந்த பேசிலஸ் துருவென்சிஸ்னு சொல்லக்கூடிய ஃபார்முலேஷன், இந்த பிடி ஃபார்முலேஷன் இதுவும் நேச்சரில் மண்ணில் உள்ள ஒரு பாக்டீரியா. ஸோ இதுக்கான இந்த ஃபார்முலேஷனும் நல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாம் இந்தியா லெவலில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி எல்லா மாநிலங்களையும் நல்லா ஒர்க் ஆகுது. சார் இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பயிர் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ரிங் ஸ்பாட் வைரஸ் இது மாதிரியான வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்குது. அது மாதிரியான வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா? இல்லை, எங்களோட ஆராய்ச்சி நிலையத்திலையோ இல்லை மற்ற இடத்துலையோ வைரஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் ஆஃப் சீட் ரொம்ப முக்கியமானது. வந்து நீங்கள் விதை எங்கே வாங்குறீங்க, அந்த விதை வந்து எப்படின்னா இது வந்து சீடு மூலியமாக பரவக்கூடிய வைரஸ், பிளான்ட் வைரஸ். அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரதுக்கு சீடு மூலியமாக வரும். ஆனால் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போகிறதுக்கு வந்து சில வெக்டர்னு சொல்லுவாங்க. சில பூச்சிகள் வந்து ஏபிட்ஸ் மாதிரியான சில இதில் ஏபிட் இருக்கும், சில இதில் ஹாப்பர்ஸ் சொல்லுவாங்க, சில இதில் ஒயிட் பிளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். கசவானா ஒயிட் பிளே. ஸோ அந்த மாதிரி வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து வெள்ளை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ எப்பயுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், பப்பாயாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோகிங் அவுட்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த மரத்தை வந்து அந்த நிலத்திலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட். அதாவது அந்த பின்னாடி வருவதுக்கு முன்னாடி நல்ல தரமான விதையை எந்த கம்பெனியோ வேற எங்கே கிடைக்குதோ அங்கிருந்து வாங்குறது தான் பெஸ்ட். சார் இப்போ ஒரு சில பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள், அதாவது இந்த ஒயிட் கிரப்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த ஜூன் பீட்டில்னு சொல்லக்கூடியது. இது மாதிரியான ஒரு சில புழுக்கள், டெர்மைட்டு, கரையான்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்து டேமேஜ் பண்ணி ரொம்ப பயிரை வந்து சேதப்படுத்துது, தண்டை வந்து கடிச்சு கீழே சாய்ச்சிடுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுது. அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம இதில் என்னங்க சார் பண்ணுறோம்? மெயினாக ரூட் கிராப்னு சொல்கிறது வந்து வேர்ப்புன்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த பூஞ்சானம் வந்து நல்ல முறையில் ஒர்க் ஆகும். இது எப்படின்னா நம்ம தொழு உரத்தோட கலந்து அந்த மரத்தினுடைய சரௌண்டிங் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த தொழு உரம் நல்லா, இந்த தொழு உரத்தோட கலந்து இந்த மெட்டாரைஸ் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த ஃபங்கஸ் வந்து அதனோட குஞ்சு பருவத்தை வந்து இது பண்ணி அதனோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து சாகடிச்சிடக்கூடிய ஒரு திறன் கொண்டது. இதுவும் நேச்சுரலானது. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட எண்டமோபேத்தோஜெனிக் நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நெமட்டோட்ஸ். இந்த நெமட்டோடு வந்து இந்த வேர்ப்புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய திறன். இந்த நூற்புழு வந்து அதிகமாக எங்களோட ஆராய்ச்சி நிலைய கிடைக்கும். ரெண்டாவது இந்த நூற்புழு வந்து நிறைய கம்பெனிகளையும் நாங்கள் இந்த டெக்னாலஜி நாங்கள் ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்து அந்தளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ண முடியாது பழைய பிடிபிசி.
டைரெக்டாக சாயிலையும் அப்ளை பண்ணலாம், தொழு உரத்தோடு கலந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த வேர்ப்புழு மண்ணில் வரக்கூடிய இந்த நமக்கு பிரிஞ்சாலெல்லாம் ரூட் வீவல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். இதனோட கிரப்பெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த இட்ஸ் நேச்சுரல் ஒன். இது இதே மாதிரி இதுவும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. எந்த ஹியூமன் பீயிங்கோ சாயிலுக்கோ மண்ணுக்கோ எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இதெல்லாம் நேச்சுரல் வே. சார் இப்போ வந்து செடிகளை வந்து வளரும் போது என்னென்ன பூச்சிகள் வந்து பாதிக்குது, அதுக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் பெஸ்ட் இருக்குங்க இல்லைங்களா, ஸ்டோரேஜ் பெஸ்ட் ஸ்டோரேஜ் பெஸ்ட்டுக்கு இப்போ எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் சில இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிப்ளான்ட் டைப் வராமல் எசென்சியல் ஆயில்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் ஆயில் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி நல்ல ப்ரிலிமினரி ரிசர்ச்சில் இருக்கும். இன்னும் லெவலில் இன்னும் பட் அது கூடிய சீக்கிரம் வரலாம்.